அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கலாசால இந்த மாதிரி ஒரு விழா பார்க்கறது முதல் முறையா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இங்கு வந்திருக்கும் மிகப்பெரிய தயாரிப்பாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேம்போ ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் லுக்கே ரொம்ப பிரமாதமா இருக்கு. அண்ட் பிரபுசாலம் சார் இதுவரையும் பார்த்தீங்கன்னா அவருடைய குக்கியில் ஆரம்பிச்சு எல்லா அனிமல் சம்பந்தப்பட்ட படங்களுமே மிகப்பெரிய வெற்றி. அவர் எப்பவுமே ஒரு யானையை வச்சாலோ இல்லை வேற எந்த அனிமல் வச்சாலும் மிகப்பெரிய லெவலில் வரவேற்பு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சிங்கமும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரோஜா கம்பைன் சார் எனக்கு காதம்பேந்தி சார் கிட்டத்தட்ட 24 வருஷமா தெரியும். 24 வருஷம் முன்னாடி அவரோட ஆஃபீஸில் போயிட்டு நான் உட்காந்துட்டு ஒரு மியூசிக் கம்பெனிக்காக அந்த படம் பாட்டாளி படத்தோட மியூசிக் ரைட் வாங்கினது இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர் பின்னாடி வந்து ஒரு மாதிரி ஒரு பேழையில் வந்து ஒன்று வச்சிருந்தார். என்ன சார் அது அப்படின்னா எடுத்து டேபிள் மேலே வச்சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்ணு. இப்படி கண்ணோட இருந்த ஒரு தயாரிப்பாளர் முதல் முறையாக நான் பார்த்தேன். இன்னும் ஞாபகம் இருக்கு சார் அந்த கண்ணை நீங்க வச்சிருந்தது. பின்னாடி ரொம்ப ஏதோ ஒரு பேழையில் இருக்கே ஏதோ ஒரு முக்கியமான பொருள் நினைச்சா உள்ள பார்த்தா ஒரு நல்ல ஒரு பிஸ்டலை கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தாரு. ஸோ அப்பயே நான் நினைச்சேன் யாராவது நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா பிஸ்டல் இருக்கடா தம்பிகளா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே நான் வந்து ப்ராப்பரா அவர்கிட்ட டீல் பேசணும். அப்புறம் ஏதாவது டீல் பேசி நம்ம ஏதாவது பேக் அவுட் பண்ணா கண்ணு நம்மளுக்கு வந்துடும் தலைக்கு அப்படின்னு நான் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப பொறுமையா பேசி சரி சார் கண்ணெல்லாம் வச்சிருக்கீங்க டேபிள் மேல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அழகா பேசி முடிச்சு அது பிறகு அதனுடைய ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு 24 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச பழக்கம். அது பிறகு தொடர்ந்து பல முறை நாங்க பேசிட்டே இருப்போம். அவர் வந்து பிசினஸ்ல இருக்கிறவரையும் சரி. அதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரேக் எடுத்து பெங்களூர் போனப்போ என்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. அவர் திருப்பி ரோஜா கம்பைன்ஸ் அப்படின்னாலே மிகச்சிறந்த வெற்றி படங்களை தமிழ் சினிமா கொடுத்த ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர். அவர் திருப்பி தமிழ் சினிமா வந்து படம் எடுக்கணும் வரதும் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது வாழ்வியல்ல நம்ம பார்த்து ஆசைப்படுற அனிமல்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமல்னா சிங்கம். ஏன்னா ஒரு காட்டுக்கே தலைவன் மாதிரி இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு தலைவனா திருப்பி ராஜமோகன் சார் வரணும். பிரபுசாலமன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். அவருடைய மேக்கிங் அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா இயற்கையோட அவர் வந்து பிரசன்டேஷன் எது கொடுத்தாலுமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். இமான் சார் இங்க பார்த்த இமான் சாருக்கு வாழ்த்துக்கள். என்ன ஒரு பிரமாதமான லைவ் ஆர்கெஸ்ட்ரா பண்ணி அந்த ஆர்கெஸ்ட்ராவோட விஷுவலை ஒருங்கிணைச்சு நம்மளுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருந்தார் அவருக்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இப்படிதான் சார் ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னா புதுமையா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். அதை நீங்க ரொம்ப சிறப்பா இன்னைக்கு காலையில உங்க குழுவோட பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மேம்போ கண்டிப்பா வணிக ரீதியில மிகப்பெரிய வெற்றி அடைந்து நான் எதிர்பார்க்கிறேன். என்ன காரணம்னா எப்போ ஒரு படத்துல ஒரு அனிமலை ரொம்ப அழகா யூஸ் பண்ணாலும் அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் பர்டிகுலரா பிரபுசாலம் சாருக்கு தொடர்ந்து பல வெற்றிகள் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு வெற்றியை இந்த படம் கொடுக்கணும். இந்த படத்துல ராஜமோகன் சார் இணைந்து நிறைய பேர் பயணிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியால இருந்து வந்திருக்காங்க. சஞ்சய் என்னுடைய நண்பர் சஞ்சய் அப்புறம் திலீப் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வெகு விரைவில் இந்த படம் கம்ப்ளீட் ஆகி வெளிவந்து பெரிய வசூல் சாதனை பண்ணணும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்தேன். இங்கே திரளாக கூடியிருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களுக்கும் திரையுலக பிரமுகர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். டிசிவா பேசினோடனே ஆமன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துலாம் நினச்சேன். அந்த அளவுக்கு இந்த படத்தை பற்றியும் படக்குழு பற்றியும் விழாவடியாக வந்து மிக அழகாக தொகுத்து வச்சார் அவர். அது வழிமொழிந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது அவருடைய பேச்சு. காஜாவுடைய இந்த மேடையில் நிற்கிறது வந்து நான் என்னுடைய தயாரிப்பு மேடையில் நிற்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு தருது. ஏன்னா அந்த அளவு காஜா வந்து எல்லோருக்கும் மிகவும் நெருக்கமானவர். அவருக்குள்ள நண்பர் வட்டாரம் இருக்கு, அது மிகப்பெரியது. அவருடைய அலுவலகத்தில் எல்லாரும் கூடுவோம் அப்படின்றத பற்றி இங்கே எல்லாருமே சொன்னாங்க. அப்படி ஒரு ஆலமரமாக இன்று வரையில் இருக்கக்கூடிய இடம் தான் காஜாவுடைய அலுவலகம். அவர் கன்று வச்சிருக்கிறத பற்றி தனஞ்சியார் சொன்னார். இன்னொரு விஷயத்துலேயும் அவர் கன்று 2 கன்று ஒரு கையில் வச்சிருப்பார். இன்னொரு கன்று என்னன்னா பேமெண்ட். அந்த அளவு படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணுறதையும் கன்னான ஒரு ப்ரொடியூசர் அவர். அதையும் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த படத்துடைய அழைப்பதை பார்க்கும்போது இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்சியராக இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. அந்த அழைப்பதே அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்குது. அது வந்து பிரபுசாலமன் முதல்ல வந்து வாழ்த்து சொல்லி ஆகணும். இந்த படத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னாலே அவருடைய உழைப்பை நம்மளால் புரிய முடியுது. பிரபுசாலமனுக்கும் இந்த முருகனுக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப்போர்ட் இருக்குது. அவர் வந்து ஒரு குட்டி சின்னப்ப தேவராகவும் குட்டி திரும்பவுமாகவும் தான் நான் பார்க்குறேன். எம்ஏ திரும்பவுமாகவும் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வச்சு வேலை வாங்குறது அப்படின்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அது வந்து தெய்வந்த கலையாக இருக்குது. அதை வந்து மிக அழகாக
கும்கி படத்தையே நிரூபிச்சிருந்தாரு. கும்கி படத்தில் நடிச்சிருந்த யானை வந்து மிருகங்களையே ஒரு ராஜ மிருகம். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையே சமாளித்தவர் சிங்கத்தை வந்து சர்வசாரமாக சமாளிச்சிருப்பார் அப்படின்றத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது. இந்த படத்தில் சாதனா நடிக்கின்ற ஸ்ரீஹரிக்கனுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீஹரியை ஒரு குட்டி பையனாக கண்களால் கைசை படத்துடைய படப்பிடிக்கும்போது நான் ஊட்டியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் வந்து ஒரு நடிகராக வெற்றி பெறதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பரம்பரையாக விஜயகுமார் எடுத்துக்கிட்டா எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ள நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால் அவருடைய வெற்றிக்கருடைய வாழ்த்துக்கள். கூட வந்து யோகி பாபு இருக்கார். நிச்சயமாக அவருடைய ஒன்லைனர் போட்டு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகியிருப்பார் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. இமான் பிரபு சார்மன் காம்பினேஷனே எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன். அது வந்து இந்த படத்துலையும் நிச்சயமாக தொடரும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏன்னா இமான் வந்து ஒரு இளமை துள்ளல் மிக்க இசையமைப்பாளர். இந்த படக்குழுவுக்கும் இந்த படத்துக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அடுத்து இந்த படத்துடைய வெற்றி விழா மேடையில் மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு காதம் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் அவ்வளோ வாரத்துக்குள்ளே என்னுடைய நன்றி உரையை முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நிறையா அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னாங்க இந்த மாதிரி பறவை, பட்சி, சிங்கம், புலி அப்படின்னா அப்படி கிடையாது. குழந்தைகள் வந்து ஒரு பெரிய உலகம். இந்த குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படத்தை யாரும் கொடுக்கறதுக்கு முன் வரதே இல்லை. ஏன்னா நீங்கள் ஹாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுராசிக் பார்க்லேருந்து, அவெஞ்சர்ஸ்லேருந்து, ஸ்பைடர்மேன்லேருந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு, ஒரு பெரிய ட்ரேடு வந்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் மேலே தான் அவங்களோட பார்வை இருக்கும். எனக்கு வந்து அந்த ஒரு வில்லன் விஷ் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பண்ணோம். நேற்று கூட ஒரு நண்பர் ஒரு இடத்துல நான் பத்திரிகை கொடுக்குறப்ப கேட்டார், என்னங்க ஸ்டார் என்ன அப்படின்றப்ப நான் சொன்னேன், சிங்கத்தை விட பெரிய ஸ்டார் இருக்க முடியாதுங்க. ஏன்னா இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் வச்சு படம் பண்ணிங்கன்னா அது பேன் இண்டியா ஃபிலிம்னுவீங்க. ஆனால் சிங்கத்தை வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். தே நோ லைன் எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ் வேர்ல்டை நான் வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அவங்களுக்குன்னு நான் தொடர்ந்து படங்கள் எடுக்கிறேன். என்னோட கும்கி ஆகட்டும், இப்போ கும்கி 2 வேறு வரப்போகுது. ஸோ இந்த படம் மேம்போ ஆகட்டும், அந்த ஜானர் அவங்களுக்கான ஒரு என்டர்டெய்னரை நான் கொடுத்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் உலக சினிமாக்களை பார்த்து ரொம்ப ஸ்லாகித்து வந்தோம்னா என்னோட இன்ஸ்பிரேஷன் டேவிட் லீன், அவரோட லாரன்ஸ் ஆஃப் அரிவேலேருந்து, டாக்டர் ஷிவாகோலேருந்து, என்னோட இன்னொரு இன்ஸ்பிரேஷன் மார்டின் ஸ்கார்செஸி, இப்படி சொல்லிட்டே போகலாம். வில்லியம் வைலர்லேருந்து, செசிலி பிடிமணிலேருந்து உலக சினிமாக்கள் எல்லாம் பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஆனால் இங்கே சில விஷயங்கள் ஒன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா சூழ்நிலை ஒன்று, வி மஸ்ட் கோ வித் பிக் ஸ்டார்ஸ், அதர்வைஸ் வித் பிக் கண்டென்ட். இப்போ ஒரு பிக் கண்டென்ட் என் கையில் இருந்துச்சு, அது யார் வந்து பண்ண முடியுன்றப்ப எனக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது ஆகாஷ். நான் முதல்ல கதை சொன்னது வந்து சார்கிட்ட, நான் வந்து கதை சொன்னது ரஜினி சார்கிட்ட தான் இந்த கதையை சொன்னேன். நான் ஃபோன்லேயே கேட்டு அதுலேயே நிறைய சஜஷன்ஸ் சொன்னார். 2 பேரும் பேசணும், சொன்னோம், இது நடந்தது. அடுத்தது நான் கதை சொன்னது சிஜே சினிமாஸ் ஞானவேல் சார், அவர்கிட்ட கதை சொன்னேன். அவரும் ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் டாக்டர் மாதிரி அவ்வளோ அழகாக அதை வந்து அதை லிசன் பண்ணி இது எந்த இடத்துக்கு வந்து இதுக்கான ஒரு ஒரு ஞானவேல் சார் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், வாங்க, மேடை இன்னும் கொஞ்சம் நிறைவடையும். ஸோ ரொம்ப சென்சிபிளாக இன்றைக்கி வந்து ஸ்கிரிப்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுல வந்து இஸ் எ டாப்பர் ஞானவேல் சார். அவரும் நிறைய நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. அவருடைய திரைப்படங்கள் பார்த்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டணி இதை வந்து குளோபலாக ஒரு ஃபிலிம் நம்ம பண்ணணுன்ற முதல்ல அவங்களுக்குள்ள அந்த வில்லன் விஷயம் இருந்தது தான் எனக்கு ஒரு பெரிய உத்வேகம். ஏன்னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம். இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக ஆக்கணும், இது எல்லா லாங்குவேஜஸ்க்கும் கொண்டு போகணும். இதை வந்து இதுக்கான ஒரு ஸ்பெக்ட்ராவாக ஒய்டராக இந்த ஃபிலிமை கொண்டு போகணும். அதனால தான் ஒரு சின்ன நம்ம யூஸ்வலாக வந்து டைட்டில் லான்ச்ன்றது சோஷியல் மீடியாவில் டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லுக்குன்னு விட்டுருவாங்க. இல்லை, நம்ம ஒவ்வொரு துவக்கமும் இது ஒரு பெரிய பதிவாக விதையாக விழணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு வந்து ப்ரொடியூசர் காஜாமைதீன் சார் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். சார் இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள் சார், நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இஸ் கம் பேக், உள்ளார் வந்திருக்காரு. இன்னும் அநேக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாரு. ரோஜா கம்பைன்ஸ் இஸ் கோயிங் டு ஃப்ளரிஷ். ஒரு பெரிய ஒரு ஆலமரமா இது மாறப்போகுது.
அதுக்கான முதல் மீண்டுமான ஒரு துவக்க புள்ளியாக மேம்போ இதை நாங்கள் விதைக்கிறோம். கோ ப்ரொடியூசர் அப்துல் கனி ஆகட்டும், அவரும் எங்கூட அவர் அநேகமாக நிறைய வறுத்து எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நாடு இல்லை, 2 நாடு இல்லை, ஒரு குட்டி சிங்கத்துக்காக நாங்கள் அலைஞ்ச பயணங்கள், மைல்கள், விமான பயணங்கள் வந்து ஜாஸ்தி. மொரீஷியஸ்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, தாய்லாந்துலேருந்து நாங்கள் பறந்துக்கிட்டே கிடந்தோம். ஆனால் ஒன்று கிடச்சிச்சு, எங்களுக்கான ஒரு மேம்போ கிடச்சிச்சு. அதே மாதிரி பெரிய சிங்கமும் நான் உங்களுக்கு இங்கே நான் டிக்ளேர் பண்ணல, ஓப்பன் பண்ணல, ஏன்னா அது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வச்சிருக்கேன். இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெக்டாகுலர். அந்த பெரிய மேமோத் பீஸ்ட் உங்ககிட்ட காட்டுறப்ப நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கான ட்ரைனிங் வந்து ஹரி ஒரு தைரியமா, அதாவது குட்டி சிங்கத்திலேருந்து நீங்க பழகலாம். ஒரு சிங்கம் வளர்ந்து அது கூட நம்ம விளையாடலாம். ஆனா வளர்ந்து நான் செலக்ட் பண்ண ஒரு சிங்கத்தோட ஒரு பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. அது கிட்ட போய் அதாவது முதல் நாள் தீனி கொடுக்கறதுக்கு அந்த ட்ரெயினர் விடல. ஏன்னா இவரோட ஸ்மெல்ல அதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா லயன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரைட். அது ஒரு தனி கூட்டமாக தான் இருக்கும். அதுகிட்ட நம்ம யாரும் நெருங்கிட முடியாது. லயன்ஸ் ஆர் வெரி ஜென்டில். இன்னொன்று வழக்கமா சிங்கம்னாலே உடனே ஆக்ரோஷம், அடிச்ச 1000 அடி அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் வெரி லவபிள். நம்ம அதை பத்தின ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணப்போ வந்து அதுக்குள்ள வந்து நிறைய மெமரிஸ், அது வந்து சின்ன வயசுல பழகினா அது பதிய வச்சுக்கோன்றதுக்கான ஹிஸ்டரி R&D ஒர்க்லாம் எடுத்தோம். அப்படியே ஒரு கதையை தான் இந்த இவரை வச்சு நம்ம உள்ளார பண்றோம். ஸோ இதெல்லாம் இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷன்ல நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அதோட மேக்கிங்லாம். ஸோ ரியல் லயனோட ரியல் சிங்க கோவையில போய் இவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வித் பிரேயர்ஸ் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அடுத்த படத்தில் எனக்கு சிக்க மாட்டாங்க. ஏன்னா நல்லா பெருசாகிடுவாங்க. இல்லை சும்மா. ஸோ ஃபர்ஸ்ட் டே இவரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டை நீங்க இந்த கிளிஃப்ல குதிக்கிறத பார்த்தீங்கல்ல, அவர் வந்து ஃபர்ஸ்ட் டே பண்ண ஷாட் அதுதான். நான் ஒண்ணுமே சொல்ல சார், நான் குதிப்பா அப்படின்னு உடனே டக்குன்னு உடனே பண்ணாப்ல. இட் வாஸ் அரௌண்ட் 80 to 90 feet. டக்குன்னு உடனே செய்யணும். இவங்க ரோப்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் செய்யணும்ல. அந்த மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டடு, ஒபீடியன்ட்டு, ரொம்ப ஒரு உடனே கிராஸ் பண்ணிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் விஜய். அதே மாதிரி தேஜு நல்ல ஒரு கேரக்டர். படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 ட்ரைபல் கேர்ளாக இந்த படத்தில் பண்ணுறாங்க. இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் சஞ்சய், ஆல் என்னோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே அவங்களோட வேலைகளை நேர்த்தியாக செய்துட்டு இருக்காங்க. எடிட்டர்லேருந்து எல்லாமே எப்போதுமே என்னுடைய வித்தவுட் அ குட் மியூசிக் யூ கான் சே டெல் அ ஷோ அ குட் ஃபிலிம். அது என்றைக்குமே நான் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எனக்கு எப்போதுமே எனக்கு வந்து என்னுடைய ஃபிலிம்ஸுக்கான ஒரு சோலா நிற்க வருது இமான் அவர்களுடைய இசை. இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி a மியூசிக்கல் ஜேர்னி. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல்களுக்கு மேலே வரப்போகுது. ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் வந்து சாங்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க. பெரிய நம்பிக்கை எனக்கு. எல்லாவற்றையும் விட எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட நடிகர்கள் எல்லாரும் இதில் இருக்கிறாங்க. எனக்கு எல்லாவற்றையும் விட யோகி பாபு சார் one of the அதாவது ரிஃபைன்டு குட் ஆக்டர். அவர் இந்த படத்துல நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தின் மூலமாக அவருக்கு ஒரு தேசிய விருது இருக்கு. அவ்வளோ அழகா பண்ணிட்டு வராரு. இட்ஸ் ரியலி கிரேட். அவரால் வர முடியல. ஆடியோ வந்து அசுத்தம் சார்னாரு, வாய்ஸ் டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு. எஸ் டன் அ ஃபண்டாபுலஸ் ஜாப் இந்த படத்தில். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் நிறைய பேர், ரியாஸ் இதுக்காக ஒருங்கிணைத்தார். எல்லாருமே நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருந்து உழைச்சிருக்காங்க. நடிகர்கள் பாண்டியன், விஜய் முத்து, மேனேஜர்ஸ் எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு நல்ல படம் எனக்கு மைனால கிடைச்ச அந்த வைப்பு இந்த படத்தில் கிடைக்குது. ஏன்னா ஆல் ஆர் குட் சோல்ஸ். எல்லாருமே வெற்றியை நோக்கியே இதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ, அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ், ப்ரீ ரிலீஸ், இதெல்லாம் உங்களெல்லாம் நான் சந்திப்பேன். இட் இஸ் கோயிங் டு பி a very soulful film. Kids and family, they are going to enjoy it. இது ஒரு பெரிய ஹியூமர் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். எனக்கு படம் வரப்போ என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் என்னோட ப்ரெஸ் மீண்டும் உங்களோட உதவி தான் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. அடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரி படங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. I thank you from the bottom of my heart. Thank you so much. Thank you so much. Thank you.